ஏதோ அந்த கட்சி நம்பியை ஆகா ஓஹோ என்று தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார். ஏன் இங்கே சம்பிரதாய சிரேஷ்டர்கள் இல்லையா? ஏன் உன் அப்பா இல்லையா? உன் புக்ககத்து மாமா திருமலை நம்பிகள் இல்லையா? ஒன்றை தெரிந்து கொள் தஞ்சா, என்று அந்த திருக்கட்சி நம்பிகளை விட்டு கோவிந்தனை போல் உன் அகத்துக்காரரும் வருகிறாரோ அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையிலும் நீ ஏற்றத்தை சந்திக்க முடியும். அதுவரை அந்த திருக்கட்சி நம்பி ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டுதான் இருப்பார். முதலில் அந்த திருக்கட்சி மேலிருக்கும் ஆழமான அன்பை நீ தூக்கி எறிய வேண்டும். நாம் அவரை விட எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் இல்லை. அவர்தான் எல்லா விஷயத்திலும் நம்மை விட குறைந்தவர் என்பதை நீ ஆழமாக நம்ப வேண்டும். அதுதான் நீ எடுக்க வேண்டிய முக்கியமான முடிவு. ஏதோ நான் சொல்வதை சொல்லிவிட்டேன். ஆனால் நான் உன் நலன் விரும்பி அசடு போல் நடந்து கொள்ளாதே. வாழ்க்கையை தொலைத்துவிட்டு நிற்காதே. திருக்கட்சி ஒண்டிக்கட்டை, சம்சாரி இல்லை. உன் நிலை அவருக்கு புரியாது. மறந்து விடாதே தஞ்சா. நான் சொன்னது புரிந்ததா? என்ன மலராண்டான்? மாரநேர் நம்பியை உள்ளே அழைத்துக் கொள்ள வேண்டுமா? சுவாமி, தங்களின் பேச்சு ஆச்சரியத்தை அளிக்கின்றது. அருகில் நடக்கும் பல விஷயங்களையும் அறிந்து கொள்ளும் உங்கள் தீட்சண்யத்தை நினைத்து வியந்து போகிறேன் சுவாமி. உன் பாராட்டெல்லாம் இருக்கட்டும். மாரநேர் நம்பியை எதற்கு அழைத்தாய்? அதைச் சொல். பொறுத்தருள வேண்டும் சுவாமி. பிரசாதம் ஸ்வீகரிக்கத்தான் அழைத்தேன். நீ ஸ்வீகரித்தாயிற்றா? அப்போதே ஆயிற்று சுவாமி. மாரநேர், நீ இது போன்ற நல்ல பழக்கங்களை எப்போது கற்றுக்கொள்ளப் போகிறாய்? அடியேன் அமுது செய்த சில வினாடிகளிலேயே மலராண்டான் சமர்த்தாக அவன் காரியத்தை கவனித்துக் கொள்கிறான் பார். மலராண்டான் இவன் சேவையில் காட்டும் ஆர்வத்தை மற்ற விஷயங்களில் அதிகம் காட்டுவதில்லை. ஏதோ அந்தந்த வேளைக்கு அவசியத்திற்காக கொஞ்சம் உணவு ஸ்வீகாரம் செய்கிறான், அவ்வளவுதான். சேற்று நீரையும் உணவாக உட்கொண்டவனாயிற்றே இவன். சரி மாரநேர், நீ இவனுடன் செல். உத்தரவு சுவாமி. தாசன் அடியின் சுவாமி. வா தெய்வவாரி. பகவத் சேவையில் என்றும் தலைத்திருப்பாய். எழுந்திரு. முன்பே வந்து விட்டாயோ? தாங்கள் உடலை பற்றியும் உணவை பற்றியும் உரையாடிக் கொண்டிருக்கும் போதே வந்துவிட்டேன் சுவாமி. பார்த்தாயா இந்த மாரநேர் நம்பியை? அவன் உடல் ஆரோக்கியம் அவனுக்கு இரண்டாம் பட்சம்தான். இருப்பினும் சேவை மனப்பான்மையில் இருப்பவர்கள் தேக நலனிலும் அக்கறை செலுத்தத்தான் வேண்டும். அதை சரிவர போஷிக்கவில்லை என்றால் பிறகு உடல் உபாதை, அதனால் மனக்கஷ்டம். தங்கள் வார்த்தைகள் நிதர்சனமான உண்மை சுவாமி. உடல் உபாதை என்றால் மனம் படாத பாடு படுகிறது. என்ன, உன் சொந்த அனுபவம் பேசுகிறதோ? அப்படியொன்றும் இல்லை சுவாமி. ஆனால் நம் சுற்றத்தில் இருப்பவர் மீள முடியாத ஒரு நோயில் பாதிக்கப்பட்டு விட்டாலும் இந்த மனது பெருத்த வேதனையை அடையத்தான் செய்கிறது. அப்படி யாருக்கு என்ன உபாதை? அது தங்களிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது. இருப்பினும் தயக்கமாகவும் இருக்கிறது. தயங்க வேண்டாம், சொல் தெய்வவாரி. யாருக்கு மீள முடியாத வியாதி? சுவாமி, அரையரின் தாயார் ரங்கநாச்சியார். அவருக்குத்தான் இரத்த புற்று தோஷம் மிகவும் உச்சத்தை அடைந்து விட்டது. இனி குணப்படுத்தும் நிலையை அவர் தாண்டிவிட்டார் என்று கேள்விப்பட்டேன். அதிலிருந்து என் மனம் மிகவும் வேதனையில் தவிக்கிறது. தெய்வவாரி,
நீ உடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது படும் அவஸ்தையை பார்க்கிறாய். அடியேன் மீண்டும் மீண்டும் தேக சம்பந்தம் பெற்று மறுசுழற்சியில் சிக்கும் ஆத்மாவை பார்க்கிறேன். பார்வையில் வித்தியாசம் இருப்பதால் அனுபவமும் பாதிப்பும் மாறுபடுகிறது. நீ ஒன்றை யோசித்துப் பார். அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் மரணம் என்ற ஒன்று நிகழும் என்பதில்